ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம அ பாய்சன் ட்ரீ அப்படின்ற ஒரு போம் தான் பார்க்க போகிறோம். இந்த போமை ரைட் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வில்லியம் பிளேக். அண்ட் இந்த போயம் பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்டில் ப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த போயமோட லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் இதில் இருக்கக்கூடிய ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் அண்ட் இதோட சினானம்ஸ் இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க போம் லைன்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா பாருங்கள். ஐ வாஸ் ஆங்க்ரி வித் மை ஃப்ரெண்ட். ஐ டோல்ட் மை wrath did end. இங்கே பார்த்தீங்கன்னா அதாவது போயட் சொல்கிறாரு, நான் என்னுடைய ஃப்ரெண்டு மேலே கோபமாக இருந்தேன். அந்த கோபத்தை நான் சொல்லிட்டேன். wrath அப்படின்னா கோபம், சரிங்களா? ஸோ அந்த கோபம் அங்கேயோட முடிஞ்சிருச்சு. அடுத்து பாருங்கள். ஐ வாஸ் ஆங்க்ரி வித் மை foe. ஐ டோல்ட் இட் நாட். மை wrath did grow. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோ அப்படின்னா எனிமி, wrath அப்படின்னா கோபம். அப்போது அதே மாதிரி அவர் தன்னோட எனிமி மேலே கோபமாக இருந்தாராம். ஆனால் அதை அவர் சொல்லவே இல்லை. சொல்லாததுனால அந்த கோபம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த ஸ்டான்ஸாக பாருங்கள். அண்ட் ஐ வாட்டர்ட் இட் இன் ஃபியர்ஸ் நைட் அண்ட் மார்னிங் வித் மை டியர்ஸ். அண்ட் ஐ வாட்டர்ட் இட் இன் ஃபியர்ஸ் நைட் அண்ட் மார்னிங் வித் மை டியர்ஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட கோபம், அவரோட அந்த ஃபியர், அந்த பயம், இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக நைட் அண்ட் மார்னிங் ஒரு பிளான்ட்டுக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்ருக்காரு. இதெல்லாம் வச்சு தான் தன்னுடைய சொல்லாத கோவம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டுருக்குன்றதை இந்த லைன்ஸ்லாம் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அடுத்து பாருங்கள். அண்ட் ஐ சன்ட் வித் ஸ்மைல்ஸ் அண்ட் வித் சாஃப்ட் டிசைட்ஃபுல் வைல்ஸ். ஆக்சுவலி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ எப்படி வாட்டர் ஒரு ட்ரீ வளரத்துக்கு முக்கியமோ அதே மாதிரி சன்லைட்டும் ரொம்ப எசென்ஷியல். ஸோ இவருக்கு அந்த ஃபோ மேலே கோவம் இருக்குது. ஐ மீன் எனிமி. ஃபோனா என்ன? எனிமி. அவர் மேலே கோபம் இருக்குது. இருந்தாலும் அதை வெளியே காமிச்சிக்காமல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரை எதிரில் பார்க்கும்போது சிரித்து ஸ்மைல் பண்ணி உனக்கு எனக்கும் பெருசாக எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி மனசுக்குள்ளே வஞ்சம் வச்சுக்கிட்டு வெளியில் சிரிப்பாக அதை வெளிப்படுத்திகிட்டு இருக்காரு. அப்போ அதுவுமே உள்ளுக்குள்ளே இன்னும் அந்த கோபத்தை அதிகப்படுத்திக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த 2 ஸ்டான்சஸில் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம ஒரு கோவத்தை நம்ம வெளியில் சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த கோவம் அப்போயோட முடிஞ்சிடும். அதே கோவத்தை நம்ம சொல்லலை அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக வளரும். அது வளர்கிறதுக்கு நம்மளுடைய டியர்ஸ், ஃபியர்ஸ் அண்ட் அந்த வஞ்சத்தோடு இருக்கக்கூடிய ஒரு ஸ்மைல், இது எல்லாமே ஒரு ரீசன்னு சொல்கிறாங்க. ஓகே வாங்க நெக்ஸ்ட் ஸ்டான்ஸாக போகலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டான்ஸெல்லாம் அண்ட் இட் க்ரீவ் போத் டே அண்ட் நைட் டில் இட் போர் அண்ட் ஆப்பிள் பிரைட். அதாவது அவர் அந்த கண்ணீரையே அதுக்கு தண்ணியாக ஊற்றி அந்த மரத்தை வளர்க்கும்போது அது டேவும் நைட்டும் ரொம்ப நல்லா பெருசாக வளர்ந்து அதில் ஒரு ஆப்பிள் ரெட் கலரில் பிரைட்டான ஒரு ஆப்பிள் அதில் இருக்குது. அண்ட் மை ஃபோ beheld it shine and he knew that it was mine. ஸோ அந்த ஆப்பிள் பார்த்திங்கன்னா ரொம்பவே எப்படி ஷைன் ஆகுது. அந்த ஷைன் ஆகிற ஆப்பிளை யார் பார்க்குறாங்கன்னா ஆத்தரோட எனிமி. அந்த எனிமி பார்க்குறாங்க. பார்க்கும்போது அந்த ஆப்பிள் அவ்வளோ ஷைனிங்காக இருக்குது. அடுத்து அண்ட் ஹீ நியூ இட் வாஸ் மைன். அந்த எனிமிக்கும் தெரியும் அந்த ஆப்பிள் என்னோடது தான் அப்படின்றது அந்த எனிமிக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸாக பாருங்கள். அண்ட் இன்டு மை கார்டன் ஸ்டோல் வென் த நைட் ஹேட் வெயில் த போல். அதாவது அந்த எனிமி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பிரைட்டான ஆப்பிளை திருடுறதுக்காக யாரோட கார்டனுக்குள்ளே வராங்க அப்படின்னா ஆத்தரோட கார்டனுக்குள்ளே வராங்க. இன்டூ அப்படின்னா உள்ளே அப்படின்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் when the night had veiled the pole. எப்போ அந்த கார்டனுக்குள்ளே அந்த ஆப்பிளை திருட பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஒரு இரவு போர்வை. வெயில்டுனா கவர்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படி ஒரு நைட் அந்த ஆப்பிளை அவர் திருடிட்டார். In the morning glad I see my foe outstretched beneath the tree. சேம் அன்னைக்கு மறுநாள் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஆத்தர் ரொம்ப கிளாட் அப்படின்னா ஹாப்பினஸ். கிளாடோடு போய் பார்க்குறாரு காலையில் அவரோட எனிமி அவுட்ஸ்ட்ரெச்சுன்னா நீட்டி விட்டு படுத்துருக்கிறது அப்படின்னு அர்த்தம். நீட்டி விட்டு கை கால் நீட்டி விட்டு படுக்கிறது. அப்போ மை ஃபோ அவுட்ஸ்ட்ரெச்டு beneath the tree. ட்ரீக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கை காலை நீட்டி விட்டு படுத்திருக்காரு. ஐ மீன் அந்த இடத்துல அவரோட ஃபோ இறந்துட்டாருன்றதை சொல்கிறாரு. ஓகே. ஸோ குட்டியாக சொல்லணுன்னா இவரோட கோபத்தை சொல்லாமல் அதை மனசுக்குள்ளேயே வச்சுருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இவரோட பயம் கண்ணீர் ஊற்றி அதை ஒரு மரமாக ஆக்கி அதிலேருந்து ஒரு ஆப்பிள் அது ஒரு பாய்சன்னு மென்ஷன் பண்ணி அந்த பாய்சனை சாப்பிட்டு தன்னோட ஃபோ இறந்து போகிறதா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காரு. அப்போது யார் ஒருத்தருமே கோவத்தை வெளியில் சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த நிமிஷத்தோடு முடிஞ்சிடும். பட் கோவத்தை வெளியில் சொல்லலை அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக அது பெருசாகுமே தவிர அதால் பெரிய கான்சிக்வன்சஸ் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். இல்லை நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ இந்த போயமோட ரைமிங் ஸ்கீம் பார்த்துடலாங்க. ஃப்ரெண்டு எண்டு ஃபோ க்ரோ. ஃப்ரெண்டு எண்டு ஏஏ, ஃபோ க்ரோ பிபி. அப்போ ஏஏ பிபி இதுதான் எல்லா 4 ஸ்டான்சர்ஸ் 4 லைன்ஸ் 16 லைன்ஸ் இருக்குது இந்த போயமில். எல்லா ஸ்டான்சர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஏஏ பிபி இதுதான் இந்த 4 ஸ்டான்ஸாக்கும் ஒரே ரைமிங் ஸ்கீம். ஏஏ பிபி. இதோட க்ளாசரி பாருங்கள். wrath அப்படின்னா ஆங்கர்,
கோவம். அடுத்து ஃபோ அப்படின்னா எனிமி, எதிரி. டிசைட்ஃபுல்னா கன்னிங், ட்ரிக்கேரியஸ் அதாவது தந்திரமாக அப்படின்னு அர்த்தம். வைல்ஸ்னால் ட்ரிக்ஸ், வெயில்டுனா கவர்டு, மூடப்பட்டிருக்கிறது. இது எல்லாமே நான் போயம் டீச் பண்ணும்போதே சொல்லியிருக்க வேர்ட்ஸ் தான். அண்ட் இந்த போயமில் இருக்கக்கூடிய பர்சனிஃபிகேஷன் லைன்ஸ், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அனஃபோரா இது எந்தெந்த லைன்ஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்து மெட்டாஃபர் எந்த லைனில் வருது அப்படின்றதையும் மாடலுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். அடுத்து அலிட்ரேஷன் இதையுமே அட்டாச் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிப்பிட்டேஷன், இந்த போயமில் எங்கெங்கெல்லாம் ரிப்பிட்டேஷன் வருது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் லாஸ்ட் அல்யூஷன், 2 இடத்துல இந்த போயமில் அல்யூஷன் வந்திருக்கு, அதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னா சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.